அட்டகாசமான மணத்தக்காளி கீரைங்க. மணத்தக்காளி கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வயிற்று புண்ணுக்கு, வாய் புண்ணுக்கெலாம் ரொம்ப நல்லதுங்க. நிறைய மருத்துவ குணம் இருக்குது. இப்போ மணத்தக்காளி கீரையில் பொரியல் பண்ணி வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது சாப்பிட்றது. இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முடிஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு ஃப்ரை பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு. இது நல்லா பொரியவும் 1 வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை தழைங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தால் போதும். ரொம்ப கோல்டன் கலரில் வரணும் வேண்டாம். கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம இது கூட கீரை ஆட் பண்ணிக்கிடணுங்க. கீரையை நல்லா கழுவிட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வெறும் சாதத்துலேயே அப்படி போட்டு சாப்பிட்லாங்க. மூல நோய்க்கெலாம் ரொம்ப நல்லது சாப்பிட்றது. உடம்புக்கு குளிர்ச்சியாக கொடுக்கும். வாய் புண்ணு, வயிற்று புண்ணு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுங்க. இது இப்போ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி வதக்கிக்கணும். தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. கீரையில் இருக்க தண்ணியிலே நமக்கு வெந்து கிடச்சிரும். அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. மீடியமாக வச்சு அடிக்கடி கிண்டி கொடுங்க. அடி பிடிக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். 2 பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 2 பல் பூண்டு, ஒரு 4-5 சின்ன வெங்காயம், அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு தேங்காய்ங்க. இதை நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குறப்பாக அரைச்சிக்கோங்க. இதை கீரையில் ஆட் பண்ணிடலாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பொரிச்சிங்கன்னா கசப்பு, தோற்பு எது இருந்தாலும் தெரியாதுங்க. தேங்காய் கொஞ்சோண்டு போட்டிங்கன்னா குழந்தைகள் கூட நீங்கள் சாதத்தில் போட்டு விரைவி கொடுங்க. ரொம்ப நல்லது சாப்பிட்றது. இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நல்ல மசாலாவோட பச்சை கூடதுலையும் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க. சூப்பரான மணத்தக்காளி கீரை பொரியல் ரெடிங்க. ஒரு பவுலில் ஆட் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க மணத்தக்காளி கீரை கூட சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அட்டகாசமாட்டு பொரியல் பண்ணியாச்சுங்க. இது கூட்டாகவும் வைக்கலாம். நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய்.